ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெமைண்டிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சமையலில் எல்லாருக்குமே ரொம்பவே பிடித்தமான எக்லெஸ் ஸ்பாஞ்சி கேக், அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் வச்சு சூப்பராக ஸ்பாஞ்சியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கேக் ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம வந்து எக் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலாக நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அதனால் ஒரு அரை கப் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு கப் அளவுக்கு பவுடர்டு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப் இல்லைன்னா நீங்கள் 1.5 கப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லாவே ஒரு விஸ்க் யூஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அப்புறமா இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதையும் நல்லாவே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு வெஜிடபிள் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள் ஆயில் ஆட் பண்ணி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். அரை டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேக் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் செய்து நம்ம நல்லாவே ஜலிச்சு ஆட் பண்ணிக்கலாம். எதுக்கு இந்த மாதிரி ஜலிச்சு ஆட் பண்ணுறோன்னா, மாவில் பார்த்திங்கன்னா உங்கள் நல்லாவே தெரியுது சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நல்லா கட்டி கட்டியாக இருக்கும். ஸோ அதனால் அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக மாவை இந்த மாதிரி நம்ம ஜலிச்சு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாவு நல்லா கொஞ்சம் திக்காகிற ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம நல்லாவே ஒரு விஸ்க் அப்படின்னா ஒரு பீட்டர் யூஸ் பண்ணி நல்லாவே பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மாவு இந்த மாதிரி கெட்டியானதுக்கப்புறமா 1.5 கப் அளவுக்கு நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் பார்த்திங்கன்னா காய்ச்சின பால் ஆட் பண்ணிக்கோங்க. பாலை வந்து நம்ம டேரெக்டாகவே ஃபுல்லாகவே 1.5 கப் அளவு பாலே ஆட் பண்ணிக்கக்கூடாது. கிராஜுவலாக, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் சரியான அந்த கேக் ஸ்டேஜுக்கு வந்துடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக கேக் பேட்டர் சூப்பராக நம்ம ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், இதுதான் சரியான ஸ்டேஜ். ஸோ இந்த அளவில் கரெக்டாக பார்த்திங்கன்னா இதுக்கு 1.5 கப் அளவு பால் தான் சரியாக இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேக் ரெடி பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேக் ரெடி பண்ணிக்கலாம். கேக் ரெடி பண்ணுறது பார்த்திங்கன்னா கேக் பேன் எடுத்துக்கோங்க. இது ஃபுல்லாகவே நம்ம வந்து கீ அப்படின்னா ஆயிலால் நல்லாவே அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா சைட்ஸ்லையுமே கீ அப்படின்னா ஆயில் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. சப்போஸ் கீ ஆயில் நீங்கள் அப்ளை பண்ணலைன்னா அதுக்கு பதிலாக கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கோதுமை மாவு இல்லைன்னா மைதா மாவில் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுங்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம பட்டர் பேப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் பேட்டர் எல்லாத்தையுமே இந்த கேக் பேனில் ஆட் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாகவே ஆட் பண்ணிக்கோங்க. கேக் பேட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம குக்கர் யூஸ் பண்ணுறவங்க குக்கர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை விட ரொம்பவே சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். எதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கேக் பேட்டர் வைப்போம்ல அதுக்காக. அப்புறமா ஒரு மூடியால் அடைச்சி 10 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். ப்ரீ ஹீட்டில் வச்சு ஹீட் பண்ணிக்கணும். ஸோ 10 நிமிஷம் கழிஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிஷம் ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பராக ஹீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கேக் பேட்டரை இதில் வச்சுக்கலாம். வச்சு இந்த சேம் மூடியால் அடைச்சி வச்சுக்கலாம். சரியாக ஒரு 40 to 45 மினிட்ஸ் இது இப்படியே இருந்து நல்லா கேக் பேக் ஆகணும். ஸ்டவ் அதே மாதிரி லோ ஃப்ளேம்லேயே மாற்றி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சரியாக 45 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ கேக் சூப்பராக பேக் ஆகி வந்திருக்கு. இதை இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ கேக் நல்லாவே குக் ஆகிருக்கா இல்லை நம்ம டெஸ்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு டூத் ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கோங்க.
இதால் இந்த கேக்கில் இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் வந்து எந்த ஒரு மாவுத்தமே இல்லாமல் சூப்பராக வந்துடுச்சுன்னா கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம ஸ்டவ்வை டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். கேக்கை தனியாக எடுத்து ஒரு அரை மணி நேரம், அரை மணிலேருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் நல்லாவே கூல் பண்ண வச்சுக்கலாம். ஸோ அரை மணி நேரம் ஆகிடுச்சு. கேக் சூப்பராக நல்லா நீட்டாக கூலாகி சூப்பராக வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு நைஃப் யூஸ் பண்ணி இந்த ஓரங்களில் இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, அப்போ தான் இந்த பேன்லேருந்து கேக் தனியாக வந்துடும், எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சுவையான யம்மியான டேஸ்டியான ஸ்பாஞ்சியான எக்லெஸ் ஸ்பாஞ்சி கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்களா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வச்சு சூப்பராகவே நம்ம பண்ணிக்கலாம். குக்கர் தேவை கிடையாது. ஈஸியாகவே பேன் யூஸ் பண்ணி நம்ம சூப்பராக பண்ணிட்டோம். கேக் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்பாஞ்சியாக சூப்பராக இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இது மாதிரி அட்டகாசமான எக்லெஸ் ஸ்பாஞ்சி கேக் பண்ணி உங்கள் அனுபவத்தைங்க கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் பல ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேஸ்ட் த பெஸ்ட். பபாய்.